எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சித்தால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அதிமுக எம்எல்ஏ கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்தது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் இங்கே ஊடகங்களை தெரிவிக்கின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அமைச்சர் பதவியிலே இருந்து கொண்டு இப்படி விமர்சனம் செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாகரிகம் கறிந்து யார் யாருக்கு எந்தெந்த நிலையில எப்படி கருத்து சொல்ல வேண்டுமோ அப்படித்தான் சொல்ல வேண்டும். மாறாக திரு சுப்பிரமணியம் அவர்கள் இது போன்ற கருத்துக்களை தொடர்ந்து சொல்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய எதிர் விளைவுகளை அவர் அனுபவிக்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நரிக்குறவ சமூகத்தினருக்கு அனுமதி மறுத்த விவகாரத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ரோகிணி திரையரங்க நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோகிணி திரையரங்கில் 10 தள திரைப்படம் பார்ப்பதற்காக நேற்று சென்ற நரிக்குறவர்கள் 10 பேருக்கு திரையரங்க ஊழியர் அனுமதி மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. டிக்கெட் வைத்திருந்தும் நரிக்குறவர்கள் என்பதற்காக திரையரங்க ஊழியர் அவர்களை தடுத்து நிறுத்தினார். இதனையடுத்து பிரச்சனை பெரிதானதை உணர்ந்த திரையரங்க நிர்வாகம் அவர்களை உள்ளே அனுமதித்தது. இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ரோகிணி திரையரங்க ஊழியர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் ரோகிணி திரையரங்கிற்கு வட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். நரிக்குறவ சமூக மக்களை உள்ளே விட மறுத்த ரோகிணி திரையரங்க நிர்வாகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உரிய விளக்கம் அளிக்குமாறு ரோகிணி திரையரங்க நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அதில் மதுரவாயல் காவல் உதவி ஆணையர் ரமேஷ் பாபு முன்னிலையில் நிர்வாகிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் நரிக்குறவர் மக்கள் திரையரங்கிற்குள் அனுமதிக்கப்படாத விவகாரத்தை மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. ரோகிணி திரையரங்க ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ள மனித உரிமை ஆணையம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு திரையரங்க உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திரையரங்கின் இந்த செயலுக்கு நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் டிக்கெட் இருந்தும் நாடோடி பழங்குடியினருக்கு திரையரங்கிற்குள் அனுமதி மறுக்கப்பட்டதும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு கிளம்பிய பிறகு அவர்கள் அனுமதிக்கப்பட்டதும் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவ சமூக மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் வருத்தம் அளிப்பதாகவும் திரையரங்கில் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது என்றும் நடிகர் சூரி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இல்ல, நான் காலையில் கேள்விப்பட்டேன், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் சமம் அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்காக தேர்தல் ஒன்று வந்தது, திரையரங்கம் வந்தது, எல்லாரும் ஒண்ணுதான் சமம் அப்படின்றது திரையரங்கமே வந்தது. அது எல்லாத்துக்கும் ஒன்று தான் தேட்டருக்கு நீந்தான் கிடையவே கிடையாது. அப்படி சொல்லியிருக்க கூடாது யார் இருந்தால் நான் வருத்தப்படுறேன். எல்லாத்துக்கும் ஒன்று தான் கண்டிப்பாக. அது எந்த சூழல் இருந்தாலும் சொன்னாங்கன்னு தெரியல. தேட்டரு எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு. சென்னை போன்ற பெருநகரங்களில் நவீன தீண்டாமை கடைபிடிக்கப்படுவதாக சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவர்கள் படம் பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்துள்ள அவர்கள் பொருளாதார அடிப்படையிலும் உடையின் அடிப்படையிலும் சாதியின் அடிப்படையிலும் மக்களை பிரித்து ஆள்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். வணிக வளாகங்கள், திரையரங்குகளில் வழிகாட்டு நெறிமுறை வகுத்து தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான கொள்கையை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ இங்க இருக்கிற குடிசைகள் அகற்றுவதோடு இதை தொடர்புபடுத்தி பார்க்கணும். நரிக்குறவர்கள் யார் இந்த நிலத்துல வசிக்கணும், யார் இந்த நிலத்துல வசிக்கக்கூடாது, யார் இந்த ரோகிணி திரையரங்குள்ள போகணும், யார் மால்குள்ள போகக்கூடாது, யார் போகணுன்ற மிக மோசமான ஒரு தீண்டாமனுடைய உச்சம் அது. நம்ம சொல்றோம்ல, இங்க இப்பெல்லாம் ஜாதி யார் பாக்குறாங்க, ஜாதி எல்லாம் கிடையாதுங்க, எல்லாரும் கையிலும் ஒரு ஆண்ட்ராய்டு போன் வந்துச்சு சொல்லல. எங்க மாறிச்சு ஆண்ட்ராய்டு போன் வந்து? நரிக்குறவர்கள் அவங்களுடைய பணத்தை பொறுத்தான் டிக்கெட் வாங்கினாங்க, சும்மா யாசகமாக கேட்டு வாங்கினாங்க இல்ல. பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களை போலீசார் மிரட்டியதாகவும் கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் மாநில மனித உரிமை ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் ASP-யாக இருந்த பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட 5 பேர் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் DSP சுந்தரேசன் முன்பு ஆஜராகினர். அப்போது போலீசார் பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் 4 பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததுடன் கண்மூடித்தனமாக தாக்கியதாக வாக்குமூலம் அளித்தனர். மேலும் புதிதாக திருமணமான ஒருவரை போலீசார் கொடூரமாக தாக்கியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் பாதி பேர் மீது இதுவரை எந்த குற்ற வழக்கும் இல்லை என்பது தெரிய வந்துள்ள நிலையில் போலீசார் தங்களை மிரட்டியதால் அச்சத்தின் காரணமாகவே புகார் கொடுக்காமல் இருந்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர்.
இதனிடையே பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் செல்லப்பா நெல்லை சிவந்திபுரம் அருகே ஒரு கும்பலுடன் மோதலில் ஈடுபட்ட வீடியோ காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. முன்விரோதம் காரணமாக அருண்குமார் என்பவரை வெட்டியதால் சிறைக்கு சென்ற செல்லப்பா ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் அருண்குமாரின் உறவினர்கள் செல்லப்பாவையும் அவரது சகோதரர்களையும் தாக்கும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்கள் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பது குறித்து வரும் 3ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கழிவுநீர் கால்வாயில் கர்ப்பிணி பெண் அதிமுக பொதுக்குழு கூட்ட தீர்மானங்களை எதிர்த்தும் பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிப்பை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த இடைக்கால மனுக்களை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி குமரேஷ் பாபு தள்ளுபடி செய்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதி ஆர் மகாதேவன், முகமது ஷபீக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராமன், பொது செயலாளர் தேர்தலை நடத்த மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பில் ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருந்ததாகவும் அதை மீறி தற்போது தேர்தல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் முறையிடப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கியது தவறு என்று தெரிவித்த தனி நீதிபதி அந்த தீர்மானத்தை ரத்து செய்யவில்லை என்றும் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நிலுவையில் உள்ள பிரதான வழக்கை ஏன் விசாரித்து முடிக்க கூடாது என்றும் வினவினர். அப்போது ஓபிஎஸ் தரப்பில் பிரதான வழக்கை விசாரித்து முடிக்க 6 மாத காலம் ஆகும் என்றும் அதுவரை இடைக்கால நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதேபோன்று இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் தரப்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று தெரிவித்துவிட்டதாகவும் இதனால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இல்லை என்பது உறுதியாவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பொது செயலாளர் தேர்தல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு தேர்தல் நடத்தப்பட்டதாகவும் பதிலளிக்கப்பட்டது. நோட்டீஸ் கொடுக்காமலேயே நிர்வாகிகளை நீக்க அதிகாரம் உள்ளதாகவும் குறிப்பிட்ட நாளை ஒதுக்கி அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும் என்றும் இபிஎஸ் தரப்பில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர். பிரதான சிவில் வழக்கில் தாக்கல் செய்த அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் அன்றைய தினம் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டுமா அல்லது இறுதி விசாரணையா என்று முடிவெடுக்கப்படும் என்று கூறி விசாரணையை ஒத்திவைத்தனர். சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் கழிவுநீர் கால்வாயில் கர்ப்பிணி பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பேத்கர் காலனியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரின் மனைவி சந்தியா 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இவர் நேற்று மாலை வீட்டின் முன்பு இருந்த குப்பைகளை அகற்றிக் கொண்டிருந்த போது வாந்தி எடுத்தார். அப்போது மயக்கம் ஏற்பட்ட நிலையில் கழிவுநீர் கால்வாய்க்குள் விழுந்தார். சத்தம் கேட்டு வந்த உறவினர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிவுநீர் கால்வாயை முறையாக பராமரிக்காததே உயிரிழப்பிற்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்ப இவ்வளவு ஒரு கழிவு நீர் நிக்குது, ஒரு விஷவாயு நீர் நிக்குது அப்படின்னா ஒரு அப்புறப்படுத்திருக்கணும். ஒரு ஒதுக்குப்புறமா கொண்டுட்டு போய் ஒரு வண்டியில கொண்டு போய் இறக்கி இருக்கணும். இல்லையா அதுக்கு ஒரு மூடியாவது போட்டிருக்கணும். எதுவுமே செய்யாத விட்டதுனால இன்னைக்கு 2 உசுர் போயிடுச்சு. தொடர்ந்து நம்ம ஊர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளக்கனியூரில் ஆங்கிலேயர்கள் தானமாக கொடுத்த நிலத்தை மக்கள் நல பணியாளர் ஒருவர் போலி பட்டா மூலம் ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் ஜோலார்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அளித்தனர். மக்கள் நல பணியாளரான சிவகுமார் என்பவர் போலியாக பட்டா செய்து அபகரிக்க முயற்சி செய்து வருவதாகவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் 1200 ஆண்டுகள் பழமையான நீலமேக பெருமாள் கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதற்காக பெருமாள், பூதேவி, ஸ்ரீதேவிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்யப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்பாள் கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்து செல்போன்களை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கிடங்கல் என்ற பகுதியில் இரவு நேரத்தில் வீடுகளில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நேரம் பார்த்து நோட்டம் விட்டு புகுந்த மர்ம நபர் சுமார் 15 செல்போன்களை திருடிச் சென்றார். இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் சுண்ணாம்புக்குட்டையில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 250க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை ஏராளமான இளைஞர்கள் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தினர். இதில் முதல் பரிசு பெற்ற காளைக்கு 50,000, இரண்டாவது பரிசாக 40,000, மூன்றாவது பரிசாக 35,000 என 53 பரிசுகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் முதியவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தினகரன் என்பவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் பரமக்குடிக்கு சென்றுள்ளார். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு ITI அருகே சென்றபோது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதில் பலத்த காயமடைந்த தினகரன் உயிரிழந்தார். சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுமார் 300 கிலோ தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சில்லறை விற்பனை கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்கும் வகையில் சோதனை நடைபெற்றது. கடைகள், கிடங்குகளில் நடைபெற்ற சோதனையில் பிளாஸ்டிக் பைகள், டம்ளர்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. அரியலூரில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசியில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. மாவட்டத்தில் நாளை முதல் பொது விநியோக திட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கப்பட உள்ளது. இதற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செறிவூட்டப்பட்ட அரிசியில் தயாரான புளியோதரை, எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் உள்ளிட்ட உணவுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அருகே மலை புறம்போக்கு நிலத்தில் வெளியூர் மக்களுக்கு பட்டா வழங்குவதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொண்டக்குப்பம் கிராமத்தில் மலைப்பகுதியில் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறையினர் அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி பேருந்து நிலையம் அருகே பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட பழுதால் கடந்த 3 மாதமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முகமது அலி கிளப் சாலையில் பாதாள சாக்கடை குழாயில் அடைப்பு ஏற்பட்டு வெளியேறும் கழிவுநீர் அருகில் செல்லும் சாக்கடை கால்வாயில் திருப்பிவிடப்பட்டது. மேலும் அப்பகுதியில் 60% மேற்பட்ட சாலை தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளதால் பேருந்துகள் முறையாக செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. துர்நாற்றமும் வீசுவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. மற்ற மாநிலங்களைப் போலன்றி தமிழ்நாட்டில் சமூகம் மற்றும் அரசியல் மாற்றத்திற்கு சினிமா முக்கிய காரணமாக இருந்திருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். காட்சியின் மகுடம் விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து ஆளுநர் RN ரவி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் கலை, இலக்கியம், சமூக பணி, சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட 14 பிரிவுகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளை வழங்கிய பின் உரையாற்றிய ஆளுநர் RN ரவி எளியவர்கள் சாதிக்க ஊக்கமளிப்பவர்களாக இருப்பவர்களை வெளிக்கொண்டு வந்ததற்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பாராட்டும் தெரிவித்தார். மேலும் மகுடம் விருதுகளை வென்றவர்களின் கதைகள் இளைஞர்களை சென்றடைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். Entertainment, a medium of entertainment, here it has been a powerful instrument of social transformation, change, and even political transformations. It's time to tell the positive stories and exhort our young people to understand their capacity and work hard, achieve great heights. நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு இந்தியாவில் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் திராவிட இயக்கங்களின் வளர்ச்சியும் சினிமாவின் வளர்ச்சியும் தான் என குறிப்பிட்டார். இந்தியாவில் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி இருந்தாலும் அதற்கு அடுத்தபடியாக சினிமா துறையினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், சமூகம் எப்படி இருக்க வேண்டும், நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், அதில் இருக்கின்ற நிறை குறைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதுதான் திரைப்படம், சினிமா.
அதில் தம்பி தமிழ் அவர்கள் காவல்துறை எவ்வாறு அத்துமீறி செயல்படுகிறது என்பதையெல்லாம் அவர் காவல்துறையிலே பணியாற்றி வந்த காரணத்தினால் அவர் அடிப்படையில் அதை தெரிந்து அற்புதமாக இந்த மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார். விக்ரம் நடித்த மகான் திரைப்படத்திற்கான விருதை வழங்கிய பின் உரையாற்றிய அமைச்சர் சாமிநாதன் பட தயாரிப்பாளரை கௌரவித்தது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். இந்த செய்தித்துறையிலே திரைத்துறையும் இணைந்திருக்கிற இந்த சூழ்நிலை அதில் சால பொருத்தமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் என்கிற ஒரு நல்ல ஒரு சொல்லையும் எனக்கு மன திருப்தியை தருகிறது. எனவே இதுபோன்ற நல்ல படைப்புகள் நம்மளை தொடர்ந்து வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பத்தை இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வெற்றி படத்தை உருவாக்கியிருக்கிற துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக அரசின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சினிமாவின் பெருமை என்ற விருதை பெற்ற நடிகர் கமல்ஹாசன் தனக்கு கிடைத்த இந்த விருது பல விருதுகளுக்கு சமம் என்று தெரிவித்தார். நீங்களே சொல்லுங்க, நியாயமே கிடையாது. பல விருதுகள் இது. அதுவும் இப்ப இவர் ஞாபகப்படுத்தினாரு எங்க ஐயா பாலச்சந்தர் அவர்கள். அவர் அனுப்பிச்சு வச்ச தம்பி இங்க அந்த விருது கொடுத்திருக்காரு. நெகிழ்ந்து போனேன், பணிந்து போனேன், இங்கிருந்து செல்லும் போது துணிந்து போவேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், வைகை செல்வன், இயக்குநர்கள் பாரதி ராஜா, வசந்த், நடிகர் கார்த்தி, நடிகை குஷ்பு, லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் மகுடம் விருதுகளின் 4வது பதிப்பு சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்தவர்களுக்கு மகுடம் சூட்டும் வகையில் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாலம் என்ற தொண்டு நிறுவனம் மூலம் எளியோருக்கு பணி செய்து வரும் பாலம் கல்யாண சுந்தரத்திற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இலக்கியத்திற்கான மகுடம் விருது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மு ராஜேந்திரனுக்கு வழங்கப்பட்டது. காலாபாணி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பெருமைக்குரியவர் ராஜேந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. தனித்துவமிக்க இயக்குநருக்கான சிறப்பு விருதை இயக்குனர் மணிரத்னத்திற்கு வழங்கி நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமைப்படுத்தியுள்ளது. கலை மற்றும் கலாச்சார பிரிவில் மகுடம் விருது என்ஜாய் என்ஜாமி பாடல் மூலம் பிரபலமான பாடலாசிரியரும் பாடகருமான திருக்குறள் அறிவுக்கு வழங்கப்பட்டது. ஊக்கமளிக்கும் பெண்மணிக்கான விருது அம்மா சமையல் மீனாட்சிக்கு வழங்கப்பட்டது. இந்திய சினிமாவில் பெருமை என்ற விருது களத்தூர் கண்ணம்மா முதல் விக்ரம் வரை தனது தனித்துவ நடிப்பால் இந்திய சினிமாவுக்கே எடுத்துக்காட்டாக உள்ள நடிகர் கமல்ஹாசனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்பட இயக்குநருக்கான விருது விக்ரம் படம் மூலம் ரசிகர்களை மிரள வைத்த லோகேஷ் கனகராஜுக்கு வழங்கப்பட்டது. நியூஸ் 18 தமிழ்நாடு மகுடம் விருதுகளின் வணிக முன்னோடி விருதை தொழில்துறையில் சாதித்த மில்கி மிஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் சதீஷ்குமார் பெற்றார். மகுடம் விருதுகளின் விளையாட்டு பிரிவில் சிறந்த வீரருக்கான விருதை உலக டேபிள் டென்னிஸ் வீரர்கள் பட்டியலில் முதல் 25 இடத்திற்குள் நுழைந்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்ற டேபிள் டென்னிஸ் வீரர் சத்தியன் ஞானசேகரன் பெற்றுக்கொண்டார். சதுரங்க போட்டிகளில் சாதனை படைத்து வரும் கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவுக்கு யூத் ஐகான் விருது வழங்கப்பட்டது. சிறந்த திரைப்படத்திற்கான விருதை டானாக்காரன் படத்திற்காக தயாரிப்பாளர் SR பிரபு, இயக்குனர் தமிழ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். சிறந்த கண்டுபிடிப்புக்கான விருது விவசாயிகளுக்காகவும் தமிழ் மொழி வளர்ச்சிக்காகவும் செயலிகளை உருவாக்கி மென்பொருள் துறையில் சாதித்து வரும் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த செல்வ முரளிக்கு வழங்கப்பட்டது. சிறந்த OTT பிரீமியர் பிரிவின் கீழ் மகுடம் விருதை விக்ரம், துருவ் விக்ரம் நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய மகான் திரைப்படம் பெற்றது. இதன் தயாரிப்பாளர் லலித்குமார் மற்றும் குழுவினர் விருதை பெற்றுக்கொண்டனர். சிறந்த சமூக பொறுப்புள்ள நிறுவனத்திற்கான விருது கஜானந்தா அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குனர் PK ஆறுமுகத்திற்கு வழங்கப்பட்டது.